ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ப்ரோச்சஸ் டிசைன் மாடல் நிறைய டைப்ஸ் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ப்ரோச்சஸ் பற்றி என்ன சந்தேகம் என்ன இருந்ததுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னுடைய கிளாஸ்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோச்சஸ் டிசைனில் ஒரு நியூ மாடல் தான் நான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய ப்ரோச்சஸ் மாடல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாடலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈஸியான முறையில் தான் நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோச்சஸ் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். 4 ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் எடுத்திருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு நான் எப்போவுமே சொல்லிடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் இந்த கலரில் மெட்டாலிக் ஷேடில் இருக்கிற இந்த இந்த லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளவரும் அதே மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன். சுகர் பீடு எடுத்துக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, நீங்கள் என்ன ப்ளவுஸ் சாரீ அதுக்கேற்றப்ப நீங்கள் அந்த கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு அண்ட் நீடில். இதுக்கு நம்ம கிளிப் ஸ்டோனுக்கு க்ளூ B7000 க்ளூ. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். கவனமாக பாருங்கள். என்னுடைய வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லுவேன். ஸோ யாரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கொஞ்சமாக இந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கம்மை B7000 க்ளூவை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டோன் ஒர்க்கை நான் கிளிப் ஸ்டோனை ஒட்டிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒட்டிடுறேன். ஏன் நான் இந்த ஸ்டோனுக்கு இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன்னு ஏற்கனவே நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க அதில் நான் என்ன ரீசன் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் அந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டோன் ஒர்க்கு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு அதை த்ரெட்டை ஊசியில் குத்தி நம்ம மேலே எடுக்கணும். கொஞ்சம் நம்ம தள்ளியே நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டோன் நம்மளுக்கு மறையுது. ஸோ ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அது மேலே நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணணும். இது பெரிய ஃப்ளவராக இருக்குது இல்லையா? ஸோ இதில் மொத்தம் 6 பெட்டல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 பெட்டல் நடுவுலையும் நம்ம இந்த த்ரெட்டை விட்டு எடுக்கணும். அப்புறம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் ஒரு வாட்டி நான் இதை போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பெட்டலையும் விட்டு அந்த சென்டரில் நம்ம அது ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் அது நல்லா ஸ்லிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சில வீடியோவில் நான் டேரெக்டாக அப்படியே நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி போடக்கூடாது. நான் டைம் சேவிங்க்காக உங்களுக்காக தான் நான் ஷார்ட்டாக நான் அது போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு வாட்டி தெளிவாக மறுபடியும் சொல்லி கொடுத்துட்றேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நான் ஒவ்வொரு பெட்டலையும் பாருங்கள் விட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். எடுத்தோடனே அந்த ஒரே ஒரு ஹோல்ஸில் மட்டும் மிடில் மட்டும் நீங்கள்
ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோச் ஒர்க் பண்ணும் போது அதை நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க. நம்ம சுற்றி வந்து நான் ஒவ்வொரு பெட்டலையும் வந்து நான் போட்டு எடுக்கிறப்போல் நீங்களும் வந்து த்ரெட்டை வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம 6 பெட்டலையும் நடுவில் நம்ம போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண, இதுக்கு நடுவில் வந்து மிடில் பாருங்கள், இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த மிடில் வந்து நீடில் வந்து விட்டு எடுக்கணும், அந்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவரை வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டுருங்க. நான் இந்த ஃப்ளவர் மட்டுமே தனியாக போடாமல் நான் சொல்லியிருக்கேன், இதுவும் வந்து 5 பெட்டலையும் த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சுகர் பீடு வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம இதை விட பெருசு சுகர் பீடு ஆட் பண்ண ஸ்மாலாக தெரியும். ஸோ நான் வந்து பெரிய பீடு வந்து 3 mm பீடு வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதோட லுக்கு வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். இப்போ நான் இதுக்குள்ளே நான் விட்டு எடுக்கிறேன். ஓகேவா? இது பாருங்கள், இப்போ வந்து இது இந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், இந்த ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணலாம், இது கொஞ்சம் தள்ளியே நீங்கள் வந்து போடுங்க. இந்த ஃப்ளவர் வந்து வச்சு பாருங்கள் நீங்கள். ஓகேவா? வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து போடலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், நம்ம கீழே போட்டுடலாம். கீழே வந்து எந்த இடத்துல போட்டால் அந்த ஃப்ளவர் அழகாக இருக்குமோ அதுக்கேற்றப்போ சைஸ் நீங்கள் தள்ளியே போடுங்க. ரொம்ப கிட்ட போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து சரியாக நம்ம போட முடியாது. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் மட்டுமே இருந்தால் இப்போ நம்ம 4 ஃப்ளவர் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்போ நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இதுவும் நம்ம சுற்றி போட்டால் இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது சுற்றி போட்டுக்கிறேன். ஏன்னா இது பெரிய ஃப்ளவர் இல்லையா, ஆனால் நம்ம வந்து சுற்றி நம்ம இதை இப்போ ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக சொல்லித்தரலாம் பார்த்தா அது வந்து சின்ன ஃப்ளவர்னால் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். பெரிய ஃப்ளவருக்கு அது போட்டால் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குது. அதுக்காக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து 3 சைடு வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ 4th சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். இது வந்து எந்த இடத்துலலாம் வந்து நம்ம டிசைன் போடலான்னு கீழே வந்து அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 4 சைடு வந்து நம்ம போட்டேன் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் சிம்பிளாக விட்டாலும் விடலாம். இதுலேயே நம்ம வந்து மேலும் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். அதுக்கு வந்து நான் இந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணும் போது என்ன கலரோ, அதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் சாரீ அந்த கலர் ஏற்றப்பறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பண்ண அந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து தெரியாது. நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கலர் கான்ட்ராஸ்டாக வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் 3 சுகர் பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 3 சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வாங்க, இந்த மிடில்லையே நீங்கள் வைக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ப்ரோச்சஸ் ஒர்க் கற்றுக்குறீங்களே நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் உங்களுக்கு இந்த டிசைன்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரோச்சஸ் வீடியோ நிறைய உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். என்னென்ன வீடியோ உங்களுக்கு வேணும், அதாவது நம்ம கிராஃப்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோலாம் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றப்போ நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவேன். உங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கேற்றப்போ என்னுடைய வீடியோலாம் நான் வந்து போடுவேன். இந்த சேனலே வந்து உங்களுக்காக தான். நீங்களும் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி கற்றுக்கணும். நீங்களும் வந்து உங்களுடைய ஓன்
ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணணும், அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்காக இந்த சேனலை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அதாவது கிராஃப்ட் ஒர்க், என்ன மாதிரியான கிராஃப்ட் ஒர்க் வேணும், நீங்கள் எது மாதிரி கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கும் தெரியும் நீங்கள் எந்த மாதிரியான கிராஃப்ட் ஒர்க்லாம் நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்லித்தர கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஸ்டிச்சிங் மட்டும்தான் நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா இதில் நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான வீடியோ மட்டும்தான் நான் ப்ரோச்சஸ் வீடியோ மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஏன்னா இந்த ப்ரோச்சஸ் ஒர்க் ப்ளவுஸில் போடும்போது நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப் லாங் வரும், எது வந்து நம்மளுக்கு வராதுன்னு சில இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு ப்ளவுஸஸ் டிசைன் போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்காக நான் வந்து பார்த்து யோசித்து நான் வந்து இந்த பார்த்துனா என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இது வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து போடலாம், சாரியில் கூட நீங்கள் போடலாம். இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனை வந்து நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரோச்சஸ் வீடியோ பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.